இது கறி, இது முட்டை, இது அப்பளம், இது சோறு. தெரியும் தெரியும். எதுக்கு மச்சான் கோச்சுக்கிறீங்க? இது முருங்கக்காய் கூட்டு, இது முருங்கக்காய் குழம்பு. நல்லா சாப்பிடுங்க. சுச்சோ வேர்க்குது. மூட் அவுட் பண்ணாத. என்ன மச்சான் கெட்ட வார்த்தையில சொல்றீங்க? சாப்பிடு தானே சொன்னேன், ஆறி போயிடும்ல. அது எங்களுக்கு தெரியும், நல்லாவே சாப்பிடுவோம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஏன் சிரிக்கிற? நாங்க சாப்பிட பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? இல்ல மச்சான், நீங்க சாப்பிடுறது பார்த்தா மாயா பஜார் படத்துல ரங்காராவ சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு, அதான் சிரிச்சேன். இந்த லந்துக்கு இந்த பண்ணிட்டு இருந்த கடைசி பஸ்ல ஊருக்கு ஏத்திடுவேன். ஏத்துவீங்க. ஏன் ஏத்த மாட்டீங்க? இடுப்புல இருக்கிற இந்த மஞ்ச கயிறு என் கழுத்துல ஏறினாதான் நான் இந்த ஊரை விட்டு போவேன், இல்ல என் கட்டை தான் போகும். ஆமா, இந்த நேரத்துல எந்த சிரிக்க உங்களை நினைக்குது? என்ன சட்டம்? என்னடா இது? இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது. களை இழந்து போயிருக்கா? சிலை இருக்கு, சிற்பம் இருக்கு, நந்தி இருக்கு, மயில் இருக்கு, பெரிச்சாலி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா? இதுவெல்லாம் சிலையடா. நான் பெண் கலை பற்றி சொல்றேன்டா, தருதலை. அங்க பாருடா, யோகம் ஒண்ணு உருண்டு வருது, புது கட்ட பிறண்டு வருது. அண்ணே, பொண்ணு ஊருக்கு புதுசு, முத்துக்கலைக்கு முறை பொண்ணு, பேரு மறிக்குழுந்து. ஓ, மறிக்குழுந்தா? ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை த ட்ரை. நீ போய் உங்க அப்பா சனி பகவான் பக்கத்துல உட்கார்ந்துக்க போ. சென்ட். வீதியில போற சனியனே வம்பு கிழக்குறீங்க. இது எதுல போய் முடிய போதோ? ஆ முருகா, ஓ முருகா, வா முருகா, வந்துரு முருகா, முருகா முருகா, வா முருகா, வந்துரு முருகா, ஏ முருகா, ஓ முருகா, எஸ் முருகா, எஃப் முருகா. ஏன் ஐயோ, அறிவு இருக்கா? பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே. பக்தி பரவசத்துல பொங்கிட்டேன் தாயே. ஆமாம்மா, எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற? ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா? பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே. ஈர புடவையில எதுக்கே உருளுவா? ஓ, என்ன மாதிரி ஒரு மாப்பிளை வேணும்னா ஏன் வாயில மண்ணுகிண்டு பூந்துருச்சா? மரி மரி, நீ சரின்னு சொன்னா உன் மேல இப்பவே செண்டடிக்கிறேன். ஏன் ஐயோ, எவ்வளவு என்ன நாரிய கடுக்கு வேணும்? ஆத்த மேலாடி, அக்கா மேலாடி, தங்கச்சி மேலாடி, வேற எவ மேலாவது அடி வந்துட்டாங்க. முருகா, நீ தாங்காது முருகா, ரொம்ப லொல்லு முருகா. என்ன முருகா, வேலையெல்லாம் முடிச்சா முருகா? பொம்பளையாடாவ டென்ட் கொட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சிட்டாடா. கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா. சென்ட் பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க. பூனை அன்றாயிரம் பாக்கெட்டுக்குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு. உன்னை கூட வச்சிருக்கிறது. இங்கிருந்து போயிடுறோம். சாரி பிரதர். பூச்செண்டு, உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்துல இருந்து கோயந்தா வந்திருக்கேன். நீ ஈன்னு சொல்லு, உன் மேல செண்டு மழையா பொழிஞ்சிடுறேன். தொட்டால் பூ மலரும். பூச்செண்டு, உன் விழியோ கருவண்டு, நான் பதுங்கிறதுல நண்டு, உன் மேல அடிக்கிற செண்டு. இருங்க, இந்த அடுக்குமொழி எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். டேய், உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு? சீனி. ஓத்தா பேரு? சக்கரை. ஓம் பேரு? தேனப்பேன். ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போறீங்க. மறிக்குழந்து, முத்துக்காலைக்கு தெரியாம ஏன் எங்களை தனியா கூட்டு வந்த? ஏதாவது விஷயம் இல்லாமல இருக்கும். What problem? Come on, tell. நான் என்ன ஆள்ல குறைச்சலா? இல்ல. அழகுல குறைச்சலா? இல்ல. அறிவுல குறைச்சலா? இல்ல. இல்ல. அப்ப ஏன் முத்துக்கால மச்சான் என்ன பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு? நான் அவர் மேல உசிரியே வச்சிருக்கேன். ஆமா, இதையெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்ற? அண்ணமார்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. நீங்களாம் தானே என் கூட பிறந்தவங்க மாதிரி.
அதான் உரிமையோட சொல்ல வந்தேன். ஏன் அழுகுறீங்க? இங்க டச் பண்ணிட்டமா, இங்க டச் பண்ணிட்ட. உனக்கு முத்துக்கால தானே வேணும்? கவலைப்படாத, முத்துக்கால உனக்கு தான். நீ கல்யாணம் பண்ணி மாட்டேன்னு சொல்லறல மரி குழந்தை அரளவதிய அரைச்சு குடிச்சிச்சுன்னு. என்னடா சொல்ற? சாகா போய்க்கு கிடக்குதுல்ல, சீக்கிரம் வாங்கல்ல. என்னன்னு மாமனை காணோம். ஏன் அந்த உலகம் போய் மாமன் கிட்ட சொல்லிருப்பானா? சொல்லி இருப்பானா? சொல்லி நேரம் ஊரையே கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். இத பாரு, முத்துக்கால வரும்போது அரளிவதியை சாப்பிட்டு நுரத்தள்ளி செத்த மாதிரி அருமையா நடிக்கணும். ஏன் அப்ப எனக்கா நடிப்பு சொல்லி கொடுக்குற? மாமா வரட்டும், எப்படி ஆக்ட் கொடுக்குறேன் பாரு. ஐயோ, முத்துக்கால வர மாதிரி இருக்குதே. ஆமா, ஐயோ, சீக்கிரம் பாரு, சீக்கிரம் பாரு. இந்த அந்த நிறைய குடி, நிறைய குடி, நிறைய குடி. இந்தா, குடி. படு. மூச்சு விடக்கூடாது. படு, படு. மறிக்கொண்டு மறிக்கொண்டு அம்மா எழுந்துருமா, எழுந்துருமா. ஏமா இப்படி பண்ண? இங்க பாருமா, மாமா வந்திருக்கம்மா. அவசரப்பட்டு இத மாதிரி பண்ணிட்டிய தாயி. மாமா வந்திருக்கேன் தாயி, இங்க பாருமா. நான் தான் ஆத்தத்தை ஏதோ திட்டேன், அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டியம்மா. மறிக்கொண்டு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன் கருத்தை நான் தாலி கட்டிருப்பேன் தாயி. கட்டு மாமா. 10 ராகாலும் 11 12 யமகண்டம், அதனால நடுவுல இருக்கிற நல்ல நேரத்துல கட்டிருமாமா. ஏய் மாமா, இடுப்புலயே தாலி இருக்கு, கட்டிறேன். எப்ப இந்த தாலி என் கழுத்துல கட்டுறீங்களோ அது வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன். சரி சரி, வர தையில நம்ம 2 பேரும் கல்யாணம். ஆள விடு. நிஜமா? நிச்சயமா. உங்க அப்பரான சத்தியமா? சத்தியமா. யம்மா! பாத்ரா பத்திரமா கூட்டிட்டு வா. சாமி, கோயில் கதவை திறந்து விடுங்க சாமி. ஜனங்கள்லாம் மழையில நடந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புண்ணியமா போக கதவை திறங்க சாமி. அமைதியா இருங்க. என் இஷ்டத்துக்கு நான் கதவை திறந்து விட முடியாது. அம்பலக்கார சொன்னாதான் கதவை திறக்க முடியும். அவரை போய் கேளுங்க. எங்க பொண்டாட்டி புள்ள எல்லாம் நடுத்தர நிக்குதையா. உங்களுக்கு புண்ணியமா போகலையா? சீக்கிரம் வாங்கலையா. உங்க கோயில் கதவை திறந்து விட்டீங்கன்னா குழந்தை குட்டிகளோட ஒரு ஓரத்துல ஒதுக்கிறோம் ஐயா. எங்க வீடு வாசல்லாம் இடிஞ்சு போச்சு, தங்கறதுக்கு கூட இடம் இல்லையா. கோயில் கதவை திறந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்குயா. ஆடு மாடெல்லாம் கட்டுற இடம் இல்லாம வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சியா. கொஞ்சம் கோயில் கதவை திறந்து விடுங்க ஐயா. கடவுள் இருக்கிற இடத்துல கண்டவனெல்லாம் தங்க கூடாது. ஊரு கொத்த வந்தாலும் சாமி கிட்ட வரக்கூடாது. போங்க, காலைல வந்து பேசிக்கலாம். போங்கடா. யாராவது அம்பலத்திட்ட போய் சாய் வாங்கி வந்தீங்களா? அம்பலத்திட்ட கோயிலை திறந்து விட சொன்னோம், ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு தம்பி. அந்தாள் இணைய திறந்து விடுறது. இந்த கோயில் ஊர் பொது சொத்து, நாமளே திறப்போம். குடிய கடற்கரைய நிறுத்துங்க. நீங்க இந்த கோயில் பூட்டை உடைச்சு பிரச்சனை வர வேண்டாம். உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இந்த கோயில்ல உரிமை இருக்கு. இந்த பூட்டை நானே உடைக்கிறேன். கொடுங்க தம்பி, கொடுங்க.
என் மச்சான் அம்பலத்துக்கு கீழ்படிச்சிருந்த இந்த கிராமம் ஒரு மழை பெஞ்சதுனால இப்ப மரியாதை இழந்து நிக்குதுடா. டேய், இதுக்கு காரணம் காரண காரியங்கள் இங்க முக்கியம் இல்ல. பாதிக்கப்பட்டது நம்ம ஊர் ஜனங்க. இங்க பாருங்கப்பா, மழைய காரணம் காட்டி நீங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போனதை பத்தியோ இல்ல அங்க தங்குறத பத்தியோ யாரும் தப்பா எடுத்துக்கல. ஆனா எவ்வளவு சொன்னான்னு கோயில் பூட்டை உடைச்சு உள்ள போய் ஊரு கட்டுப்பாட்டையே மீறிட்டீங்களா? போனா போகுதுன்னு குடியிருக்க ஒரு வீடும் கூழு குடிக்க கொஞ்சம் நிலமும் கொடுத்தனல்ல, அந்த கறி திமிருதான் இந்த மாதிரி காரியமெல்லாம் பண்ண தூண்டி இருக்கு. வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்க பரிதாபப்பட்டோ இல்ல அனுதாபப்பட்டோ எதையும் எனக்கு தரல. இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தது காரணம் இவ ஒருத்திக்காக தான். இல்ல என்ன நீ பூச்சாண்டி காட்டுற? அம்பலங்கிற பேரை கேட்டாலே ஓடி ஓடிய கூட்டத்தை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு உனக்கு என்னடி அதிகாரம் இருக்குது? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்கு. புரியல? உங்க தம்பி சின்ன அம்பலத்தோட ஒரே பொண்டாட்டி. உங்க பாஷையில சொல்ல போனா அவரோட செட்டப். இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி ஊரை கூட்டிருக்கீங்க? சொல்லுங்கய்யா, உங்க உசுரை காப்பாத்த கோயில் பூட்டை உடைச்சு உங்களை உள்ள தங்க வச்சனே, அது தப்பா? சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். இப்படி ஊரை அடக்கி இவங்களை ஏமாத்தி வாழறது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. தெய்வமா? இந்த ஊருக்கே நான் தாண்டி காவல் தெய்வம். ஊரு மேஞ்சவெல்லாம் ஊர் மரியாதை கேட்க ஆரம்பிச்சிட்டீல்ல, கொடுக்கறேன். பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா, அம்மா ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை ஏதோ கொடுத்துறாதீங்க. அம்மா பாவம் பெரியப்பா. யார்கிட்டடி கெஞ்சற? இத பாருங்க, நான் பண்ணது தப்புனா பஞ்சாயத்து கொடுக்கிற தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன். ஊரு கட்டுப்பாட்டை மீறி கோயில் போட்டு உடைச்சதுக்காக அவ தலைய மொட்டையடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல உட்கார வச்சு ஊருக்குள்ள ஊர்வலமா கூட்டிட்டு போங்கடா. சாமிக்கு தீட்டுப்பட்டதுக்கு பரிகாரமா அவ மகளுக்கு பொட்டு கட்டி தாசியாக்கி ஊருக்கு பொதுவாக்கிறீங்கடா. எடுத்துட்டு போங்கடா. நிறுத்துக்கடா. எவனாவது அவங்க பக்கத்துல வந்தீங்க அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. முத்துக்கால, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம இங்க இருந்து போயிடு. எதிர்த்து கேட்க ஆளு இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைப்பா. அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணாங்க? காத்தும் புயலும் அடிச்சு அவன் வீடு வாசல இருந்து உங்க வீட்டு முன்னாடி நின்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? மழை நிக்கிட்ட அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அவங்க இல்லாட்டி இங்க இருக்கவங்க எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா உனக்கு? இத பார், உன்னோட சொந்த பிரச்சனைகளெல்லாம் பஞ்சாயத்துல கொண்டு வந்து வச்சு யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்ச அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என் முன்னாடி கை கட்டி நின்னவனெல்லாம் கை நீட்டி பேச ஆரம்பிச்சிட்டீல்ல. நீ சங்கம் வச்சன்னைக்கும் சங்கன அறுத்திருக்கணும். வேண்டா, அவளுக்காக இவ்வளவு தூரம் பறிஞ்சு பேச வந்து நிக்கிறிய. உனக்கு அவளுக்கு என்னடா வரவு? சின்ன பையங்களுக்காக முந்தானை விரிச்சு பரம்பரை தொழில காட்டிட்டாளா? பாத்தீங்களா ஐயா, அம்பலத்தையே ஏத்து பேசுற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துச்சு. பஞ்சாயத்துல மட்டும் எங்க மச்சான் உட்கார்ல வருவ 10 நிமிஷம் உன்னை பரலோக அனுப்பிச்சு பண்ணா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா சொன்னதை செஞ்சு பாரு. என்னால முடிஞ்ச நானும் பாக்குறேன். யார பயமுறுத்துற? கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். இந்த ஊரை கூட்டி இவங்களையும் என்னையும் அவமானப்படுத்த நினைச்ச நீதான் தோத்து போயிடுவ. நீ சொன்ன தீர்ப்பு தப்புன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்னது மன்னிப்பா? இவ கிட்டவா? கோர்ட்டோட தீர்ப்பு கூட மாறி போகு, இந்த அம்பலத்தோட தீர்ப்பு மாறாதுடா. நிறுத்து போய் சொன்னா செய்யுங்கடா. வாங்க, முறையா பேசுங்க. முறை இப்ப நீ எனக்கு மாம முறை வேணும், புரியல? சின்ன அம்பலத்தோட ஒரே மருமக கழுத ஊர்வலத்தை பார்க்கணும் நான் சொன்னேன். நாளைக்கு எங்க கல்யாண ஊர்வலத்தை பார்த்து ரசி.
ஐயா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. வாழ வச்சேன் மஞ்சளாச்சு, மஞ்ச வச்சே இஞ்சியாச்சு, இஞ்சி வச்சே உள்ளியாச்சு, உள்ளி வச்சே உள்ளதும் போச்சே என்ன பெத்தாத்தா. குழந்தை மனச ஆத்திக்காத்தா. நாறு நாறுமா என் மனசு, தீருனா தீருமா என் மனசு. நான் புத்துக்கு பால் வாத்தே, புத்துக்கு பால் வாத்தே, கரையா புத்தெடுக்க கருணாம் பூந்ததடியோ என்ன பெத்தாப்பு. நான் தவம் இருந்து தாலி ஒண்ணு செஞ்சு வச்சேன், பாதியில வந்த மக பறிச்சுட்டு போயிட்டாளே, என்ன வீதியில விட்டுட்டு போயிட்டாளே. என்னம்மா இதெல்லாம்? ஒரு பொண்ணோட மனத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இதுக்காக ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சு அசிங்கப்படுத்துறேன். ஊருக்கு முன்னாடி நீங்க பண்ண அசிங்கத்தை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல. எனக்கு ஊர்மை இருக்கு. நான் ஊரை கூட்டுவேன், உறவு கூட்டுவேன், என் வவுத்தரிச்சல கொட்டுவேன். நான் பொண்ணா பிறந்து. ஏமா நீங்களாம் போங்க. என்னம்மா என்ன இதெல்லாம்? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஊருக்கு தான் போவேன்னு ஒத்த கால நிக்கிறா. இங்க பாருப்பா, சின்ன வயசுல இருந்து உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தவன், ஆசைப்பட்டவனுக்கு தாரமாக முடியலையேங்கிற பாரம் அவளுக்கு இருக்கத்தானே செய்யும். அவ ஒண்ணு நினைக்க, தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு. இத பாருமா, உறவுன்னு சொல்லி அழ உனக்காவது ஒரு இடம் இருக்கு. நாங்க இந்த ஊர்ல குப்பை இல்லாம கொலை இல்லாம இருந்தோம். உன் மாமன் தான் எங்க மானத்தை காப்பாத்துச்சு. இல்லன்னா என் பொண்ணோட வாழ்க்கை மறி குழந்து. பூச்செண்டு மட்டும் என் மக இல்லம்மா, நீயும் தான். சக்கரைன்னு சொன்னா வா இரிச்சிருமா. எருக்கல சரி கூட எருவுக்காகவும் மருந்துக்காகவும் இப்ப நான் ஒண்ணுக்கு மத்தவனா போயிட்டேனே. அழுது புலம்பாம அவங்களுக்கு நான் ஆர்த்தி எடுக்க சொல்றீங்க. பேச வந்துட்டால பேச. இது பாருங்க, உடைஞ்ச சட்டி நீ ஒட்டாது. இனிமே நான் யாரோ அவங்க யாரோ. அக்கா, இது நீங்க கொடுத்த பிச்சை. இதை எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தான் உரிமை இருக்கு. நீங்க கண் கலங்கி நான் கண்ணை கழிய விரும்பல. இது எதிர்பாராம நடந்து போச்சு. நீங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். அவர் கூட சந்தோஷமா இருங்க. நான் வேணா வாழ விட்டே இருந்துட்டு போறேன். அடியாத்தாடி, தண்ணி வார்த்தை சொல்லிவிட்டேன். யாரும் விவரம் கட்டுவேன். ஆதரத்துல வாங்கி வந்தபடி உளறி அழுது கொட்டிட்டேன். உனக்கு அவர்தான், அவருக்கு நீ தானே எழுதி வச்சிருப்பா. நான் தாய்க்கு முடியும். இது பார்த்தாய், பாவரிசி பொண்ணு வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. சிரிச்சு முகமோ ஸ்ரீதேவியுமா இருக்கணும். நான் போல தாய், எங்கேயும் போல தாய். உன் மேல சத்தியம் எங்கேயும் போல. நான் இங்கே இருக்கேன். நீ 4-5 பேத்து கூட அதுக்கு பக்கம் பாத்துக்கிட்ட காலத்தை கழிச்சுட்டு இங்கே இருந்துடுறேன். ஏன் அத்தை குத்துக்கால ஆட்டம் நிக்கிறீங்க? கூடையில கவுத்து வச்சிருக்கிற வெடை கோழியை பிடிச்சு அடிங்க. மாமனுக்கு கோழினா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல.